செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும், நாங்க நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் இந்த சுத்த கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையிலே எங்களை விசாரிக்க வருகிற என் தேவன் பகலின் குளிர்ச்சியான வேலையில எங்களை சந்தித்து எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் உடையையும் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் செய்கிற கர்த்தர். நீ நல்லவர், போதுமானவர், நீ சர்வ வல்லவர், சர்வ வியாபி. நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. கடந்த வாரம் முழுவதும் என்னை கண்ணின் மணியை போல காத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இடைவிடாமல் நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பயணத்தில எங்களுடைய ஊதியத்தில கர்த்தருடைய கரம் இருந்தது. எங்கள் வியாதியிலே மருத்துவராக இருந்தேன். எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலனாக இருந்தேன். எங்கள் சுகவீனத்தில் எங்களுக்கு சுகம் கொடுக்கிற வைத்தியராக இருந்தேன். எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தீர், அரவணைத்தீர், நல்ல செய்திகளை கேட்கும்படியாய் செய்தீர். என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பினார்கள். அதுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இந்த வாரத்தை தொடங்கும் முன்னாடி சமூகத்திலிருந்து தொடங்குகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த வாயின் வார்த்தையை கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம். இந்த வார்த்தை உலகமெங்கும் அழைத்து செல்லுங்க, எடுத்து செல்லுங்க. இந்த வார்த்தை உங்களுடைய வார்த்தை பருவத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு பிரதான முக்கியமான வார்த்தைகளை மக்கள் புரிந்து உமக்கென்று சாட்சியமான உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவசமுகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவசமுகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே. இன்ப காணா தேசமதை கண்களினால் காண்கின்றேனே. இன்ப காணா தேசமதை. கைகளை உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும். உதவி வரும். கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று பவுல் பார்த்து சொன்னது போல எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். உச்சந்தலையிலிருந்து
எல்லாம் சொல்லுங்க, என் தலையை குணமாக்குங்க, என் தலையை நிமிர பண்ணுங்க. என் மூளை மண்டலத்திலே காணப்படுகிற டிப்ரெஷனையும் ஆங்ஸைட்டியும் முற்றிலுமாக மாற்றுங்கப்பா. இந்த ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷனும் காரணமா இருக்கிற, மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்கிற எல்லா காரியங்களையும் மனிதர்களையும் பிசாசையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இரத்தத்தினாலே அழித்து போடுங்கப்பா. வாய், கண், மூக்கு, காது, செவி இவைகளுக்காக, கைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தாவின் நல்ல வல்லமையான பராக்கிரமசாலியான நீர், பராக்கிரம புஜத்தை உடையவர் நீர். எங்கள் கரங்களை வலுப்படுத்துங்கப்பா. என் கைகளை போருக்கு பயிற்றுவிக்கிற கர்த்தரனையே தாவீது சொன்னது போல பெசிலேயன் கைகளில கர்த்தர் வல்லமையும் கர்த்தர் மகிமையும் கொடுத்து அநேக திறமைகளை கொடுத்தது போல எங்கள் கரங்களில விசேஷமாக தோள்பட்டை வலி, நெஞ்சு பகுதியில வலி, இவையெல்லாம் மாறணும், எல்லாம் மாறணும். இருதயத்தில ஒரு புதிய சுகம், நவமான இருதயம், ஒரு சர்ஜரி பண்ணுங்கப்பா. எல்லா கொலஸ்ட்ரால்ஸும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தப்படும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் மாத்திரம்தான் சுகம் கிடைக்கும். இந்த நுரையீரலில் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ யெகோவா ரஃபா, எங்க சிறுநீரகத்திலே, கணையத்திலே, கல்லீரலிலே, மண்ணீரலிலே, பாங்க்ரியாஸில் கர்த்தருடைய வல்லமையான கரம், இயேசுவின் தழும்புள்ள ரத்தம் பாய்ந்த கரம் படுவதால் ஆண்டவரே நீர் விழாவிலே குத்துண்டு, சிரசிலே முள்முடி, கைகளிலே கால்களிலே ஆணி, உடல் முழுவதும் காயங்கள், காரணம் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நீக்கும்படியா கர்த்தர் அப்படி செய்து அப்படி எங்களுக்காக பாடுபட்டீரப்பா. விசேஷமாக திருமண தடை மாறட்டும், இப்பொழுது குழந்தை பேரு உண்டாகும், சாபங்கள் மறையட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், விசேஷமாய் கடன்கள் அடைக்கப்படட்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறார். நாளைக்கு ஒரு நன்மையான காரியங்கள் வரட்டும், அது இன்றே தோன்றட்டும். இன்றே ரட்சணிய நாள், சண்டை சச்சரவுகள் விலகட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரிகள், மனித முயற்சிகள் நிர்மூலமாகட்டும். அவன் துர்ஆலோசனைகள் எல்லாம் அவமாக்கப்படட்டும். கர்த்தர் எங்களுக்கு ஜெய கொடியானவர். எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறார். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஏனென்றால் உங்க பிள்ளைக்காக, உங்க மனைவிக்காக, உங்க கணவனுக்காக, உங்க பேர பிள்ளைக்காக இந்த காலங்களில் அநேகருக்கு வைரல் காய்ச்சல்கள், அநேக இடங்களிலே எலி காய்ச்சல்கள், அநேக இடங்களிலே கார்டியக் அரெஸ்ட் போன்றவைகளை கேள்விப்படும் போது ஆண்டவரே பயமாக இருக்கிறபடினாலே இந்த பயத்தின் ஆவி எங்களிடம் எடுத்து போட்டு நவமான இருதயத்தை சிந்தையை நீர் வைப்பீரா. உமக்காக வாழணும், உமக்காக சுவாசிக்கணும். உங்க இதயம், இந்த இதயம் உமக்குள்ள உமக்காக ஓடணும். நீர் வாசம் செய்கிற வாசஸ்தலமா மாறணும். இந்த அவயங்கள் முழுதும் உமக்காக பயன்படும். அப்படி எடுத்து எங்களை பயன்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இனிமேல் ஒரு சீசன் நான் ஜெபம் பண்ணி கொண்டு வந்த பொழுது ஒருவேளை வேண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனம் என்னன்னா, சங்கீத புத்தகத்தை ஒரு சீரியஸா தியானம் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணேன். கர்த்தருக்கு சித்தமானால் அது வாய்க்கட்டும். முதலாவது சங்கீதம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவில் வழி நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார், அது தெரிஞ்சது தானே. நீங்க பேனா வச்சுக்கோங்க, நிறைய முக்கியமான சில தகவல்கள் சொல்லும் பொழுது நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அல்லது மனதிலேயாவது வைத்துக் கொள்ளுங்க. முதலாம் சங்கீதத்துல இரண்டு 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 காரியங்களாக பார்க்க முடிகிறது. நல்லா கவனிங்க. 2 வழி, 2 வாழ்க்கை, 2 டெஸ்டினி, 2 கைண்ட் ஆஃப் பீப்புள், 2 மனிதர்கள்.
முதல்ல அந்த ரெண்டுன்ற வார்த்தையை வச்சுக்கோங்க. நீங்க இதை முழுசா நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் blessed peopleக்கும் cursed people, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர்களுக்கும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாத மனுஷர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆவியானவர் என்று காண்பித்து கொடுக்க பிரியப்படுகிறார். கொஞ்ச நேரத்துல வேகமா எவ்வளவு தெளிவா பேச முடியுமோ அவ்வளவு தெளிவா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க, பார்க்கலாம். blessed ஆசீர்வதிக்கப்பட்டவன், cursed சாபிக்கப்பட்டவன். அதான் வரும் இல்ல, துன்மார்க்கர் அப்படின்னு இருக்கும். அவங்க கவனிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவனை blessed என்றும் ஆசீர்வதிக்கப்படாதவனை துன்மார்க்கன் என்றும் அழைக்கப்படுவார். எல்லாம் உலகத்திலே இரண்டு மக்கள் தான் இருப்பாங்க. இந்த இரண்டு மக்கள் சபையில இந்த இரண்டு மக்கள் தான் இருப்பாங்க. ஒருவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, ஒருவங்க சபிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, அல்லது துன்மார்க்கரா இருப்பாங்க. இங்க மரத்தை குறித்து சொல்லப்படுறது, கனி தரும் அவன் என நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அப்படின்னு ஒரு வார்த்தை. தன் காலத்தில் தன் கனியை தன் மரம். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாஃப், அதாவது தூசி. என்ன சொல்லுவோம், தூசி தானே, பதர் மன்னிக்கும், பதர். ட்ரீ இருக்கும், பதர் இருக்கும். கனி கொடுக்கிறவனா இருப்பான், ஃப்ரூட்ஃபுல். கனி கொடுக்காதவனா இருப்பான், அதையும் ரெண்டா இருக்கும். இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம், அதாவது ரிவர் ஸ்ட்ரீம், பிளான்டட் நியர் பை த ஸ்ட்ரீம், அப்படி ஒருத்தர் இருப்பான். வில்டர்னஸ்ல பேரனா கனி கொடுக்காத ஒருவன் இருப்பான். There are two kind of peoples in this world. முதல் கேள்வியை, நாம எந்த சைட்ல இருக்கிறோம்? நம்ம கனி கொடுக்கிற இடத்துல இருக்கிறோமா, கனி கொடுக்காத இடத்துல இருக்கிறோமா? நம்ம பிளஸடா இருக்கிறோமா, கர்ஸ்டா இருக்கிறோமா? நாம நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறோமா, அல்லது சாஃபாக இருக்கிறோமா, பதரை போல நாம் இருக்கிறோமா? நம்ம எந்த வகையில, எந்த வகையினராக நாம இருக்கிறோம்? நம்முடைய காலங்களில, நம்ம வாழ்க்கையில கூட சமகாலத்துல ரெண்டு தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஏழை இருப்பாங்க, பணக்காரர் இருப்பாங்க. ஒரு சுத்தவான்கள் இருப்பாங்க, அசுத்தர்கள் இருப்பாங்க. பிலீவர்ஸ் இருப்பாங்க, நான் பிலீவர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி இரண்டு வகை தான். இதுல 3, 4, 5 என்ற கிளாசிபிகேஷன்ஸ்லாம் இல்லை. ரெண்டே ரெண்டு தான். நாம எந்த இடத்துல நாம இருக்கிறோம்? ஒருவேளை பலவீனரா இருப்பாங்க, சில பலமானா இருப்பாங்க. குழந்தை குட்டிகளோடு இருப்பாங்க, குழந்தை இல்லாம இருப்பாங்க. திருமணமானவனா இருப்பாங்க, அல்லது திருமணமாகாதவரா இருப்பாங்க. திருமணமாகியும் சில குடும்பங்களில குழப்பம் நிறைஞ்சிருக்கும், சில குடும்பங்களில டிவோர்ஸ் இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் இந்த சங்கீதம் ஒரு பதிலை கொடுக்க போகிறது. இது முதல்ல இந்த சங்கீதம் இருக்கு அப்படின்னா, இந்த சங்கீதம் முதல்ல எழுதப்படலை. வரலாற்றின் அடிப்படையில இது கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு எனக்கே இப்பதான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இது நீங்க ஆய்வுக்கு உட்படுத்துங்க. நான் சொல்றது அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. 90ஆம் சங்கீதம், மோசேயின் சங்கீதம் தான் முதலாவது எழுதப்பட்ட சங்கீதம். அது 126ஆம் சங்கீதம் கடைசியா எழுதப்பட்ட சங்கீதம். இந்த ரெண்டு சங்கீதத்துக்குமே இடைவெளி எவ்வளவுன்னா, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கா. 1000 ஆண்டுகள் இருக்கு. இந்த முதல் சங்கீதம் இந்த 400 ஆண்டுகளுக்கும் 600 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட இடத்துல எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆக்கியோன் சொல்லப்படலை. ஸோ
மொத்தம் நீங்க அந்த சங்கீதங்களில எல்லாம் கோர்த்து முதல்ல ஏன் இதை வைக்கணும் என்ற கேள்வி நமக்குள்ள எழ வேண்டும். அப்போ இந்த சங்கீதம் மிக மிக இன்டென்ஷனலா பரிசுத்த ஆவியானவர் இந்த சங்கீதத்தை முதல்ல வைத்தார்னா அதற்கு நிச்சயமாகவே ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது. ஒண்ணுல நம்ம வாசித்தோம்ல, நம்ம அதிகமா வாசிச்சுட்டு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. இங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் பாருங்களேன். அதனுடைய தொடர்ச்சியாக, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். முதல் வசனம் என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவில் வழி நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன், தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 கடைசியில அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை அண்டிக் கொள்ளாதவங்க எல்லாம் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார் என்பதை நாம மறந்துக்கூடாது. சரி, இந்த 6 வசனம் 3 ஸ்டான்சாவாக பிரிக்கப்பட்ட பாடல். அது முதல் 3 வசனங்கள் முதல் ஸ்டான்சா, 4, 5, 6 2வது ஸ்டான்சா. நம் முதல் ஸ்டான்சாவில் ஒரு 3 அல்லது 3 குறிப்பு அல்லது 4 குறிப்பு நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் வசனமே, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவில் வழியில் இல்லாமல் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமல். பாருங்க, வாக்கிங், ஸ்டாண்டிங் அண்ட் சிட்டிங். முதல்ல எப்படியோ இந்த ஆலோசனை படி நாம் என்ன செய்வோம்னா, நம்ம ஆலோசனையோ உள்ளது துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு அவன் வழியில கொஞ்சம் நடக்கப்பார். அதன் பிறகு அவனோடு கூட சேர்ந்து கொள்வோம். 3வது அங்கேயே உட்கார்ந்துருக்கும். ஏன்னா இது 3த்தையும் நம்ம என்ன செய்யணும்னா செய்யக்கூடாது. வழியிலே நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாது. யாரோட? துன்மார்க்கரோட. நல்ல கவனிங்க. துன்மார்க்கரோடு நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சிலரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதல் குறிப்பு நான் சொல்றேன், இந்த பாக்கியவான்கள் அல்லது பிளெஸட் பீப்புள் எப்படிப்பட்டவங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு பீப்புள். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே திருப்தி அடைந்தவர்கள். We are all satisfied by God. இந்த திருப்தி என்ற வார்த்தையை மாத்திரம், சாட்டிஸ்ஃபைடு என்ற வார்த்தையை மாத்திரம் நல்ல கவனி. இன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதமான வார்த்தை. நான் முதல்ல ரொம்ப கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொன்னேன், ஹிஸ்டரி சொன்னேன். கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கலாம். ஏன்னா அந்த 2 அது நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல நிற்கணும், நிற்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளணும். எந்த இடத்துல நாம் நடக்கணும், எந்த வழியில் நடக்கணும், நடக்கக்கூடாது என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளணும். எந்த இடத்துல உட்காரணும், உட்காரக்கூடாதுன்னு அறிந்து கொள்ளணும். இதெல்லாம் காஷன்ஸ். அப்படி செய்ய ரெஃப்யூஸ் பண்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ண அவன் எப்படி இருப்பான்னா திருப்தியா இருப்பான். He will be satisfied. திருப்தி என்ற வார்த்தை நிறைய இடங்களில் நியூ டெஸ்ட்மென்ட்ல பார்க்கலாம். நல்ல ஒரு வார்த்தை. பினான்சியலா அதை சொல்லணும்னா, ஆண்டவர் அந்த அப்பங்களையும் மீனும் வாங்கி 5000 பேருக்கு போஷித்து விட்ட பிறகு அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் எடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் ஏற்கனவே இந்த வாரத்தை அதை சொன்னேன், பிள்ளைகளை நான் வெறுமையாய் அனுப்ப விரும்பவில்லை. அவர் வழியிலே சோர்ந்து போவார். பினான்சியலி நமக்கு கிரைசிஸ் வரும் பொழுது வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது.
இல்ல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என்னதான் இருந்தாலும் அந்த குறைவு தான். சுகவீனம் இருந்தா வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இருந்தா ஒரு திருப்தி இருக்காது. உறவில விரிசல் இருந்தா ஒரு திருப்தி இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், முதல் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவில் வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் ஒரு காரம் இடத்தில் உட்காராமல் இருக்கிறவன் பாக்கியவான். He will be satisfied. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வாழ்க்கையை திருப்தியாய் வாழ்வு. ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுக்கிற ஒரு வார்த்தை நீங்க மனசுல நல்ல ஆழமா வைத்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை இனி வாழ்க்கை தேவையோடு இருக்காது. ஒரு திருப்தி இருக்கும். வாழ்ந்ததுக்கு ஒரு திருப்தி, வாழ்கிறதற்கு ஒரு திருப்தி, பிள்ளைகள்னாலே ஒரு திருப்தி, மன நிறைவு. திருப்திக்கு அநேக தமிழ் ஆக்கங்கள், தமிழ் வார்த்தைகள் உண்டு. திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும். பிலிப்பியன்ஸ் 4:4 பவுல் அப்படி எழுதுகிறார். அப்ப நம்ம மன மகிழ்ச்சியா இருக்குவதே நல்ல ஔஷதம். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க இந்த வேதத்தை கையில் எடுத்துட்டீங்கன்னா, சொல்றதை செய்தீங்கன்னா, இன்னும் முதல் உங்கள் வாழ்க்கை திருப்தி வாழ்க்கையாக, சாட்டிஸ்ஃபைட் லைஃபாக மாறும். நிச்சயம் நான் சொல்றேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்றேன். எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை துன்மார்க்கர்களுடைய ஆலோசனைகள் வழியிலே வந்தாலும், கடந்து போனாலும், நமக்கு ஒரு திருப்தியை ஆண்டவர் கொடுப்பார். திருப்தியா வாழ்ந்து மடிக்கிற, கர்த்தருக்குள்ள அவரிலே போய் சேர்கிற ஒரு கிருபை நமக்கு கிடைக்கும். கொஞ்சத்துல திருப்தி, மகிழ்ச்சி, எல்லாவற்றிலும் நம்ம சந்தோஷம், சமாதானம். திருப்திக்கு பல அர்த்தங்கள். ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்கும். சரீரத்துல, குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியில இந்த சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்லுவோம்ல, அது மிக மிக முக்கியமான. இன்றைக்கு ஆண்டவர் இந்த மண்டே சொல்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்பாக்சன். சாட்டிஸ்ஃபேக்டரி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் போடுவாங்க, சாட்டிஸ்ஃபேக்டரின்னு போடுவாங்க. திருப்தியாய் இருந்தது, சாப்பிட்டு மீதம் எடுக்கிற கிருபை ஆண்டவர் கொடுப்பார். ரெண்டாவது, செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட். இதுதான் நான் முன்னமே உங்களுக்கு ஆணித்தரமா சொன்னேன். உங்களுக்கு இந்த திருப்தியின் வாழ்க்கை வேணும்னா, இந்த பாக்கியவான்களாக நீங்க ஆகணும்னா, இந்த கர்ஸ்ட் லைஃப்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா, இந்த பேரன் லைஃப்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா, இந்த கனி கொடுக்காத தன்மையிலேருந்து வரணும். இந்த சாஃப் லைஃப்ல, அதாவது தூள் பதரை போல நம்ம பறக்காம இருக்கணும்னா, we have to separate us from the world. தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருப்தி நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உலகத்துக்குள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ரைட்? அது டிஸ்க்ளைமரா போட்டேன். ஆண்டவர் உலகத்துக்குள்ளே போன்னு தான் சொன்னார். கோ இன் டு தி வேர்ல்டு அப்படின்னு தான் சொன்னார். நம்ம உலகத்துல தான் இருக்கணும், பாவியோடுகளோடு கூட தான் நம்ம இருக்கணும், வேற வழியே இல்லை. ஆனாலும் ஒரு செப்பரேஷன் இருக்க வேண்டும். செப்பரேஷன் என்பது ஐசோலேஷன் அல்ல, நம்மை நாமே இன்சுலேஷன் செய்து கொள்வது. உங்களுக்கு தெரியும்ல, ஐசோலேஷன்னா அப்படி தனித்து இருக்கிறது, இன்சுலேஷன்னா உள்ள ஒயர் இருக்கும், மேல அந்த அந்த பிளாஸ்டிக் இருக்கும், அதனால ஷாக் அடிக்காது. இந்த செப்பரேஷன் பற்றி ஒரு சின்ன வார்த்தை நம்ம பாட்டு கொடுப்பாங்க. தண்ணியில தான் போட் இருக்கு, ஆனா போட்டுக்குள்ள தண்ணி இல்லை. இதுதான் செப்பரேஷன். வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். உலகத்துல இருக்கிறோம், ஆனா உலகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பாவம், அந்த உலகத்தில் இருக்கிற பாவமும் துன்மார்க்கமும் அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஜெபம், ஆண்டவரே என்னை பாக்கியவான்களாக எங்க மாற்றணும், ஆசீர்வாதமா நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில்
தன் கனியை தந்து நான் நிலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கணும்னா உலகம் மாமிசம் பிசாசு கடியிலே ஒரு பாட்டு உண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினே ஐயா ஏசுநாதா, அடிமை உமக்கே இனி நான் அப்படின்னு முடியும். ஆண்டவர் பாவிலை ரட்சிக்க உலகத்தில் வந்தார். அவர் ஏதோ எல்லாரும் ஒரு பரிசுத்தவான கூட்டத்தில் இருந்தார் இல்ல, எல்லாரோடு தான் கலந்திருந்தார். ஆனாலும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரா அவர் இருந்தார். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அட்லீஸ்ட் அவரை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பின்பற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டா நிச்சயமா சொல்றேன், நான் முன்னே சொன்னேன்ல, இந்த பேரன்னு, இந்த ஃப்ரூட் இல்லாத ஒரு காரியம், இதெல்லாம் வனாந்தரம், இவையெல்லாம் மாறி நம்ம பசுமையான இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை திருப்தியாய் மாற்றுவார். மூன்றாவது, சாச்சுரேட்டட். சாச்சுரேட்டருக்கு சாச்சுரேட்டட் பை த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு போட்டுக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், satisfied, separated, satisfied by the God, satisfied by the God or satisfaction ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னேன். ரெண்டாவது, நம்ம செப்பரேட் பண்ணிக்கொள்ள வேண்டும், உலகத்திலிருந்து நம்ம பிடித்து கொள்ளணும்னு சொன்னேன். மூணாவது, சாச்சுரேட்டட். அதை தமிழாக்கம் பார்க்கும் பொழுது இந்த வேதத்துல நிரம்பி வழிய வேணுமா, எல்லாமே தெரிந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வேதம் ஒரு கடல் மாதிரி, யாருக்குமே 100% பெரிய பெரிய தியாலஜின்னு கூட இது அவ்வளவா முழுசா தெரியாது. ஆனா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், சாச்சுரேஷன் அதுதான். ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும்ல, நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரம். அதான் அந்த பாட்டு நான் வாழ்க்கை வசனங்களால் நிரம்பி வழியும். நம்ம வாழ்க்கை வசனங்களால், தேவ வார்த்தையால் நிரம்பி வழியும். நம்ம குடும்பம் தேவ வார்த்தையால் கட்டப்பட வேண்டும். எப்பவுமே வார்த்தை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஸ்தானத்திலும், எந்த இடத்திலும், போக்கிலும் வரத்திலும், நிற்கும் போதும், உட்காரும் பொழுதும், எழுதும் பொழுதும். அதுதான் யோசுவால நம்ம பார்க்கிறோம்ல. அப்படி நம்ம இருதயத்துல, எசேக்கியேல் 37 நவமான இருதயத்துல அதை என்கிரேவ் பண்ணணுமா, ஹிருதயத்தில் நாம் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளிலே கட்டிக்கொள்ளுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. நெற்றியில அது எழுதணும், சுவர்களிலே மாட்டியிருக்கணும். உன் பிள்ளைகளுக்கு அதை நீங்க எப்பொழுதும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்க ஆஸ்தி வைக்கிறீங்களோ, வீடு வைக்கிறீங்களோ, நல்ல கல்வி சாலை கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த வசனத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அவன் காலத்தில் தன் காலத்தில் கனியை தந்து நிலை உதிராதிருக்கிற மரத்தை போல அவன் நிறைப்பான். அதை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மாடு தான் தீவனத்தை அசை போடுவது போல இந்த வசனத்தை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எத்தனை முறை யோசிப்பீங்க? பல நேரங்கள் நம்ம இந்த வண்டியில போகும்பொழுதும் கூட இந்த ஆட்டோல இருக்கிற வசனங்கள் நம்மோடு கூட பேசும். காலையில எழுந்தவுடன் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின் வழியா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இடையில ஒரு 3 முறையாவது உட்கொள்ற மருத்துவரை கொடுப்பாங்க. முன்னாடிலாம் 3 முறை சொல்லுவாங்க, இப்போ காலையில நைட்டு மட்டும் தான் சொல்றாங்க. சில நேரங்களில் ஜுரம் இருந்தா, ஹெவியா இருந்தா 4 முறை 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திரை போடுங்க, பேராசிட்டமால் போடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய தேவைக்கேற்ப, நம்முடைய பிரச்சனைக்கேற்ப, நம்முடைய இயலாமைக்கேற்ப நம்ம வேதத்தை தினந்தோறும் எல்லா வேலைகளிலும், எல்லா நேரங்களிலும் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
அப்பொழுது அவன் நீர்க்கால்களில், அந்த வசனம் சொல்லுகிறது, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தனியை தருவான். 4வது, சஸ்டெயின்டு பை காட். 4 எஸ்ல உங்களுக்கு சில வார்த்தைகளே சொன்னேன். இது பிரசங்க மாதிரி எடுத்துங்க, டிவோஷன் மாதிரி எடுத்துங்க, பரவாயில்ல. சாட்டிஸ்ஃபேக்ஷன், செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட், saturated by the word of God, sustained by the God. சஸ்டெயின்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? நீடித்த நாட்களார். ஆமென். இங்கதான் ரொம்ப அழகா முடிக்கிறார் ஆண்டவர். இப்படி நம்ம இதை முத்தம் செய்தோம்னா, குமாரன் பாதத்தை முத்தம் செய்தோம்னா, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்யும். அல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. 4 வார்த்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் நமக்கு திருப்தியை அளிக்கிறவராயிருக்கிறார். திருப்தியான வாழ்க்கை. நிறைய பேருடைய புலம்பல் இதுதான், வாழ்க்கையில திருப்தியே இல்லைங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. காரணம் என்னன்னா, நாம இதோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கோம். ஒரு செப்பரேஷன் இல்லை, ஒரு ஐசோலேஷன் இல்லை. நம்ம அதிலிருந்து வெளியே வந்துட்டோம்னா, நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு முக்கியமா தேவைப்படுது ஆண்டுடைய வார்த்தை அடங்கிய இந்த வேதாகமம். அவருடைய வார்த்தை அது மிக மிக முக்கியம். அது கிடைச்சதுன்னா பாருங்க, நீதிமான்களின் வழியை அவர் அறிந்திருக்கிறார். பதர் சொன்னல பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கு அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருப்பார். நீதிமானின் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா அர்த்தம்னா, யோபு சொல்வார், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமென். He knows my way. அப்படின்னா என்ன தெரியுமா? என் மன இறுக்கம், என் பாதை, என் கண்ணீர் எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சிட்டு என்ன செய்வாரு? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனிகை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல உன்னை வாழ வைப்பார். அறிவார் என்ன அர்த்தம்? He knows என்ன அர்த்தம்? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் இதயத்தை பார்க்கிறவர். அவர் நம் வேதனையை அறிந்திருக்கிறார். அழகான ஒரு பாடல் உண்டு. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. இந்த திருப்தியான வாழ்க்கையை என் தேவன் தர காத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு வேணும்? கையை உயர்த்தி கேட்க. நீடித்த வாழ்வு தர வேண்டும். சஸ்டெயின்டு லைஃப். எவ்வளோ ஆரோக்கியம் இல்லை. இந்த கடைசி 1-4 குறிப்பு ரொம்ப ஆச்சரியம். திருப்தியான வாழ்க்கை, சஸ்டெயின், ஆசீர்வாதம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப். இனிமேல் வாழ்க்கையில ஒரு நேரம், இனிலேருந்து சொல்றேன், வாழ்க்கையில சொல்றேன், ஒரு திருப்தியானது கொடுக்கும். கடனா அடைக்க நிர்வாகம் வரும், வேலை இல்லையா வேலை வரும், குழந்தை இல்லையா குழந்தை பிறக்க ஆண்டவர் பெற பண்ணுகிறவர். அவர் ஏசாயா 66:9 திருமணமாகலையே காண ஒரு திருமணத்தை நடத்தி ஏதேனிலே ஆதாம் ஏவாளை உருவாக்கினவர் உன்னோடு இருக்கிறார். எலியேசரை அனுப்பு. திருப்தியா வாழ. வாழ்க்கையில என்ன கண்டோம்? திருப்தியை பார்த்ததே இல்லை. நான் ஒருவேளை இந்த திருப்தியை கன்கார்டன்ஸ்ல தேட விரும்புறேன். ஒருவேளை எனக்கு உதவி செய்ய விரும்பினா, யாராவது எனக்கு இந்த திருப்தியாய் வாழ்ந்து திருப்தி இல்லாமல் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நிச்சயமாக நமக்கு நிறைய பெரிய செய்தி கிடைக்கும். நம்ம வாழ வைப்பார். மாத்திரமல்ல, பாதியில நம்ம எடுத்துக்கோ. சஸ்டெயின்னா நீடித்த நாட்கள். ஏன்னா நாம் போகும் வழியை அவர் அறிவார். அல்லேலூயா.
தன் காலத்தில் கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்படின்னா அந்த மரத்துக்கு அழிவே இல்லை. ஆண்டவருடைய வருகை மட்டும் அந்த மரம் அங்கே நிலைத்திருக்கும். துன்மார்க்கருடைய வழியோ, அது செகண்ட் பார்ட். முடிஞ்சா சித்தமனால் நாளைக்கு சின்ன பாயிண்ட்ஸ் போட்டு அந்த 3 செகண்ட் ஸ்டான்ஸா 4, 5, 6 துன்மார்க்கருடைய வழியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை மேபி பாயிண்ட்ஸ் மாட்டோம். இப்போ ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, திருப்தியான வாழ்க்கையை தான், நிலையான வாழ்க்கையை தான். வேதத்தில் அனுதினம் இரவும் பகலும் தியானமா இருக்கிற இந்த வார்த்தையை உட்கொள்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை எப்பொழுதும் உள்ள போகும்போது எங்களுக்கு அனுதினம் ஜீவனை தருகிறது. ஏன் ஹார்ட் அட்டாக் வருது தெரியுமா? ஏன் மூளை பிரச்சனை வருது தெரியுமா? ஏன் கேன்சர் வருது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை இல்லாதனால தான். அந்த வார்த்தை உள்ள இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தாலும், அது மழையை போல வந்தாலும் பனியை போல உருகி போகும். ஏன்னா வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும் அனுதினமும். அது தண்ணீர் உள்ள இடங்களில் அனுதினம். அதுதான் அது 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 வறண்ட நிலங்களில் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை தண்ணீரை போல, வார்த்தை ஜீவ நதியை போல இருக்கு. அப்படின்னா ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு செப்பரேட் பண்ண உதவி செய்யும். விசேஷமாய் 2ஆம் சங்கீதத்தில் குமாரன் கோபம் கொள்ள இருக்க கர்த்தருடைய ஆண்டவருடைய பாதத்தை நான் தினந்தோறும் முத்தம் செய்யும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் பாக்கியவான்களாக வாழ உதவி செய்யும். பாக்கியவதிகளாக வாழ உதவி செய்யும். பாக்கியவான்கள் பாக்கியவதிகளா 127 கர்த்தருக்கு பயந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Blessed people. கர்த்தர் அப்படி நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் மனிதரோடு மீண்டும் மீண்டும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆத்ம ஆதாயத்தை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு திரும்ப ஜெபம் பண்ணும்பொழுது அது வந்தது. தயவு செய்து இந்த பிரசங்களை ஷேர் பண்ணுங்க, இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க. இந்த வார்த்தை சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும், அவளை உயிர்ப்பிக்கும், அவளை தேவனிடத்தில் திருப்பும். அப்படி திருப்பும்போது நான் விதை போடுறேன், நீங்கள் அறுப்பீங்க. அதற்கேற்ற பலனை, அதற்கேற்ற கூலியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இது நாங்கள் வெறுமையாக செய்ய சொல்ல, கூலிக்கு தான் செய்ய சொல்கிறேன். யார் கூலி கொடுக்கிறவர்? எஜமானர். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சென்ட் பண்ணுற அந்த கூலியை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலனாக கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.